Hello 11th standard students, I am Metro Karnagaran. In example 9.26, according to Einstein's theory of relativity, the mass m of a moving body with velocity v is given as the mass of a moving body. For example, ஒரு ராக்கெட் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு ராக்கெட் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட எடை வந்து ஒரு 1000 கிலோஸ்ன்னு வச்சுங்க. ஒரு ராக்கெட் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகுது, அதோட எடை வந்து ஒரு 10. அது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. எந்த அளவுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இட் இஸ் ரீச்சிங் த வெலாசிட்டி ஆஃப் லைட், ஸ்பீட் ஆஃப் த லைட் கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs kilometers per second, 3 lakhs kilometers per second ஸ்பீடுக்கு அதிகமாகிட்டே இருந்தால் ராக்கெட்டோடைய எடை என்ன ஆகும், அதோடைய மாஸ் என்ன ஆகும் என்றதான் கொஸ்டின். அப்போ ஒரு 10 வெயிட் இருந்த ராக்கெட் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகும்போது இடம் மாறும், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடில் போகும்போது இடம் மாறும், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடில் போகும்போது இடம் மாறும். ஆனால் வெலாசிட்டி ஆஃப் லைட் கிட்டத்தட்ட 3 lakhs 3 லட்சம் கிலோமீட்டர்ஸ் பர் செகண்டில் போகும்போது அதோட எடை என்னவாக இருக்கும்? இப்போ நீங்கள் நின்றுனே இருக்கிறீங்க, ஒரு டூ வீலர் தள்ளிக்கிட்டு வந்து உங்களை இடிக்கிறோம், அப்போது பெருசாக வலி தெரியாது. அதே ஸ்பீடாக வந்து இடிக்கும் போது வலி நிறையா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த மோட்டர் சைக்கிள் ஃபஸ்ட்டு ஒரு 100 கிலோ இருந்த மோட்டர் சைக்கிள் ஸ்பீடாக வரும்போது இன்னமும் 500 கிலோ ஸ்பீடில் வந்து அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஸ்பீடு அது கூட சேரும் போது, வெலாசிட்டி சேரும் போது இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா பொருளோட எடை அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே கொஷின் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம மேத்தமெட்டிக்கலாக இது போட போகிறோம். ஓகேவா? அப்போது நம்ம ராக்கெட்டோட எடை இது, அது வெலாசிட்டி ஆஃப் லைட்டை தொட்டுச்சுன்னா அதோட எடை என்னவாக இருக்கும்? அல்லது ஒரு பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது, அது ஒரு 500 கிலோ வச்சுங்க, ஸ்பீடு அதிகமாகுது, வெலாசிட்டி ஆஃப் லைட் அளவுக்கு ஸ்பீடு போக முடியாது, போனால் என்ன ஆகும்? அதான் மேத்தமெட்டிக்ஸ், அதான் லிமிட்டிங் கேஸ்ன்னு சொல்கிறது. இப்போ வெலாசிட்டி ஆஃப் லைட்னா 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்டில் நினச்சி கூட பார்க்க முடியாது உங்களால். அந்த ஸ்பீடுக்கு போச்சுன்னா அந்த பஸ்ஸோட எடை 500 கிலோ என்னவா ஆயிருக்கும் என்பது தான் இந்த கொஸ்டின். ரைட், அவங்க கேட்டிருக்க கேள்வி இட்ஸ் வெரி கிளியர். நல்லா கொஷின் பாருங்களேன். லிமிட் நம்மளுடைய வெலாசிட்டி லைட்டோட வெலாசிட்டிக்கு போனோமா, அதுவும் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் தான் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் த பஸ் அல்லது வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட் எங்கே போய் ரீச் பண்ணுமா? வெலாசிட்டி ஆஃப் லைட்டு கிட்ட போய் தொடணும். அப்ரோச் ஆச்சுன்னா எம் என்ன ஆகும் என்பது தான் கேள்வி. இதான் உங்களோட கொஷின். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த சம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். தட் இஸ் லிமிட் வெலாசிட்டி டர்ன்ஸ் டு சி மைனஸ் மாஸ், அந்த பொருளோட எடை, பஸ்ஸோட எடையோ அல்லது ராக்கெட்டோட எடையோ அவங்க கொடுத்துருக்குறாங்க. m0 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். m0 என்ன அர்த்தம்னா, அந்த வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி, பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி அது எடை வந்து 500 கிலோ, அல்லது ராக்கெட் கிளம்புறதுக்கு முன்னாடி அதோட வெயிட் வந்து ஒரு 10, அந்த மாதிரி சொல்கிறது தான் உங்களுக்கு இனிஷியல் மாஸ்ன்னு சொல்கிறது, இனிஷியல் மாஸ். அப்போ m0 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர். அப்போ லிமிட் வந்து மேலே வேலை செய்யாது, ஏன்னா இங்கே சி கிடையாது, கீழே மட்டும் போட்டுக்கலாம் நம்ம. அப்போ லிமிட் m0 பை லிமிட் டினாமினேட்டரில் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நியூமினேட்டருக்கு தேவைப்படாது. அப்போது m0 பை லிமிட் v டர்ன்ஸ் டு c மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் v ஸ்கொயர் பை c ஸ்கொயர். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வாட் இஸ் திஸ் ஆன்சர். இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். வேணா லிமிட்டை நீங்கள் உள்ளார கூட கொண்டு போயிடலாம், ரூட்டு கூட உள்ளார வெளியில் வச்சுக்கிட்டு. therefore the final step is m0 by root of limit v turns to c minus, that is left hand limit 1 minus v square by c square. இதை கண்டுபிடிக்கிற வேலையில் தான் இப்போ நம்ம இறங்க போகிறோம். நம்ம சம்முடைய டார்கெட் இது தான். you have to find this. we are going to find the value of this. limit velocity turns to velocity of light, what is the mass of the body? இதுதான் mass of the body. இதை கண்டுபிடிச்சா சம் இஸ் ஓவர். இதோடு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். இதை கடைசியாக வந்து பார்த்துக்கலாம். இப்போது ஒரு புது விஷயத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் நினச்சிங்க. என்னுடைய வெலாசிட்டி நான் வண்டி போயிட்டு இருக்குல்ல, என்னுடைய பஸ்ஸோ அல்லது ராக்கெட்டோ அதோட வெலாசிட்டி வின்னு வச்சுக்கலாம். நம்ம லைட்டோடைய வெலாசிட்டி தான் நம்ம சீன்னு எடுத்துருக்குறோம். நம்ம வெலாசிட்டி ஆஃப் லைட்டை வந்து சீன்னு எடுத்துருக்குறோம். இப்போது 2 விஷயங்கள் இருக்குது. நம்ம வெலாசிட்டி ஆஃப் த லைட் ஒன்று சி கிட்ட ரீச் ஆகின்னு இருக்குது. அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா சியோட கம்மியாக இருக்கணும். புரியல சார்?
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வெலாசிட்டி சிக்கு இந்த பக்கமும் ட்ராவல் ஆகின்னு இருக்கணும். புரிய மாட்டேது சார். ஃபார் எக்ஸாம்பிள் சி வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். சியோட வேல்யூ 3ன்னு வச்சுங்க. சியோட வேல்யூ 3. நீங்கள் 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயின்னு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன். அப்போ 3 - 1 2. அப்போ velocity is 2. ஆனால் actual speed of the light is 3. அப்போ 2 is less than 3. 2 is less than 3. அப்போ என்னுடைய வெலாசிட்டியை நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்களேன். c minus h is less than இப்படின்னு ஒரு சிம்பிள் போட போகிறேன். where h is greater than 0. இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை நீங்கள் கொண்டு வரணும். திருப்பி சொல்கிறேன். c is equal to 3 நினச்சிங்க. c is equal to 3 நினச்சிங்க. c is equal to 3. c is equal to 3. h is equal to 1 1 1 1. அதான் greater than 0. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 minus 1 is less than v is less than c வந்து 3. அப்போ 2 is less than velocity is less than 3. அப்போ நம்ம velocity in between 2 and 3 travel ஆகிற மாதிரி. அப்போ சியோட வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கும். h is equal to 1 உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது மேத்தமெட்டிக்கலாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் இந்த பக்கம் இருக்கணும், சின்ன நம்பர் இங்கே இருக்கணும், வெலாசிட்டி அது நடுவில் தான் ட்ராவல் ஆகிருக்கணும். அப்போது நான் இங்கே 1 கொடுத்ததுனால இப்போ என்னோடய வெலாசிட்டி 2க்கும் 3க்கும் இடையில் ட்ராவல் ஆகின்னு இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஹெச் மாற்ற ஹெச்சுக்கு நீங்கள் 2.2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 0.8 வரும். இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். ஹெச் இஸ் அ வேரியபிள் விச் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போது ஹெச்சோடைய வேரியபிள் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஹெச் இஸ் கிரேட்டர் தென் 0. பாசிட்டிவ் நம்பர் தான். ஹெச் இஸ் கிரேட்டர் தென் 0. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை மூவ் பண்ண போகிறோம். அப்போ இந்த சம்மில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்மளுடைய வெலாசிட்டி, நம்மளுடைய லிமிட் இருக்குது பாருங்கள். நம்மளுடைய லிமிட் வந்து வின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வியை வந்து எங்கே ரீச் ஆகுதோ சியில் தான் போய் ரீச் ஆகணும் உங்களுக்கு. அதை இந்த சைடும் அந்த சைடும் எழுதிட்டு அது கூட நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் தான் கேட்டிருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா அவங்ககிட்ட போய் ஹெச் சேர்த்துங்க. ரைட் ஹேண்ட் லிமிட்னா இந்த பக்கம் வந்து ப்ளஸ் ஹெச் சேர்த்துக்கணும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கேட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி சம் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டெப்பு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சும்மா சிக்கு 3ன்னு வச்சுங்க, ஹெச்சுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேல்யூ வச்சுட்டு இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் தப்பு இருக்காது. உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக உங்களுக்கு டேலி ஆகும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. இதுக்கு அடுத்தது முக்கியமாக ஸ்டார்ட் பண்ண போகிற ஸ்டெப்பு. இதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. let us consider c minus h is less than v, less than c, h is greater than 0. இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்கொயரிங் எல்லா டேர்ம்ஸையும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். இப்போ c minus h whole square less than v square less than c square எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணிடுங்க. divide all the terms by c square. எல்லா டேர்ம்ஸையும் c square டிவைட் பண்ணுங்க. இப்போ c minus h whole square by c square less than v square by c square less than c square by c square. அப்போது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் என்றது ஸ்டேஜ் 1. இதான் உங்களுடைய மெயின் ஸ்டேஜ் 1. இப்போ ஸ்டேஜ் 2ல் இருக்கிறோம். ஸ்டேஜ் 2ல் கன்சிடர் c minus h is less than v is less than c, h is greater than 0. இது புரியலன்னா நீங்கள் சும்மா சிக்கு 3 போட்டுங்க, இங்கேயும் 3 போட்டுங்க, ஹெச்சுக்கு சும்மா 1 போட்டிங்கன்னா 2 is less than v is less than 3னா நம்மளோட வெலாசிட்டி 2க்கும் 3க்கும் நடுவில் ட்ராவல் ஆகின்னு இருக்குன்னு அர்த்தம். அதாவது we are reaching towards h மாற h அதிகமாக நம்ம c கிட்ட நெருங்கிக்கிட்டே இருப்போம். அதான் அதோடைய மீனிங். ஓகே, உங்களுக்கு புரியணும்னா அந்த மாதிரி போட்டு பார்த்துங்க, செக் பண்ணிங்க. இப்போ இந்த c ஸ்கொயர் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். therefore you will be getting c minus h whole square by c square is less than v square by c square is less than 1. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். லிமிட் h turns to 0. h turns to 0. இது 0 ஆனால் தான் உங்கள் வெலாசிட்டி போய் c தொடும். என்ன சார் நடக்கும் இங்கே பாருங்களேன். இங்கே நான் வீட்டை h turns to 0 கொடுத்தேன்னா இங்கேயும் c வந்துடும், இங்கேயும் c வந்துடும்.
இப்போ இங்கேயும் 3 வந்துடும், இங்கேயும் 3 வந்துடும். இப்போ வெலாசிட்டி கிட்டத்தட்ட வெலாசிட்டி ஆஃப் லைட்டு கிட்ட போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் சும்மா 3ன்னு வச்சுக்கினேன், 3 lakhsக்கு பதில் 3ன்னு வச்சுக்கினேன் வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. அப்போ 3 ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ h turns to 0 கொடுத்தீங்கன்னா தான் நம்ம வெலாசிட்டி கிட்டத்தட்ட வெலாசிட்டி ஆஃப் லைட்டு கிட்ட போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் லிமிட் h turns to 0 எல்லாத்துக்கும் லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். c minus h whole square by c square less than limit h turns to 0 v square by c square is less than 1. இங்கே லிமிட் அப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா இங்கே h இல்லை பாருங்கள். h இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ணணும், இங்கே h இல்லை, அதனால் அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் லிமிட் h turns to 0 v square by 1 v square கிடையாது 1, it's 1 actually, it's 1. ஆனால் இங்கே h கிடையாது, எல்லாத்துக்கும் லிமிட் அப்ளை பண்ணிட்டேன். இங்கே மட்டும் h வேலை செய்யும். h turns to 0 வச்சுன்னா இந்த இடம் 0 தானே, இந்த இடம் 0 ஆகிடும். அப்போ c minus 0 whole square by c square வந்துடும். இங்கே h தேவைப்படும், இங்கே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு v square by c square கொஷினில் இருக்குது பாருங்கள், v square by c square, அதனால் தேவைப்படும், அது மிஸ் பண்ணிடாதீங்க. limit of any constant gives the constant. Limit of any constant gives the constant நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. அதனால் கான்ஸ்டன்ட் நம்பர் வந்து அது அப்படியே தான் வரும் உங்களுக்கு. இப்போது இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா c square கேன்சல் ஆகிடும். ஆன்சர் இஸ் 1 லெஸ் தென் லிமிட் h turns to 0 v square by c square is less than 1. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஸ்டேஜ் இங்கே கொண்டு வர போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா 1 is less than limit h turns to 0ன்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு போகிறேன் நான். v turns to c minus v square by c square is less than 1ன்னு போட போகிறேன். இது எப்படி சார் திடீர்னு இந்த மாதிரி மாற்றினீங்க? இது எப்படி இந்த மாதிரி மாறிச்சு? h எப்படி v turns to c minus ஆக மாறிச்சு? இந்த டவுட் உங்களுக்கு வரும். இப்போ இந்த சம்முக்கு வாங்க. நீங்கள் தான் ஒரு இன்இக்வாலிட்டி எடுத்துருக்கிறீங்க. c minus h is less than v is less than cன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறீங்க. அப்போது இந்த கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா c minus h is less than v, இங்கே ஒரு சம் இருக்குது பாருங்கள். இந்த விஷயத்தை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது the main part is இந்த ஸ்டேஜ் எப்படி வந்தது அப்படின்றது இங்கே ரஃப் ஒர்க் நான் போட்டு காட்டுறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. as h turns to 0, ஹோட வேல்யூ தான் 0க்கு போயினுக்குது. எப்படி v வந்து c மைனஸ் ஆச்சுன்னா இங்கே வாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம vயோட வேல்யூ லைஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ். அப்போது இது லெஸ் வேல்யூ, இது கிரேட்டர் வேல்யூ. ஃபஸ்ட்டு லெஸ் வேல்யூ ரீச் பண்ணிட்டு தான் கிரேட்டர் வேல்யூக்கு ரீச் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், as நம்மளோட கொஷின் v is tending to c minus h. c minus hக்கு டெண்ட் ஆகின்னு இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, h is going to 0, h is approaching 0. அப்போ கிட்டத்தட்ட h 0 ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே hக்கு 0 போட்டிங்கன்னா v turns to c minus 0. அப்போ v turns to c minus. இந்த c minus தான் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வர்றது. அதனால தான் c minus இங்கே யூஸ் பண்ண முடியாதனால, ஏன்னா இங்கே h கிடையாது. இந்த சைடில் நான் h போடல பாருங்கள், அதனால் இதை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த பார்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு v வந்து இதுக்கிட்ட ரீச் ஆக போகுது. ஏன்னா v லைஸ் பிட்வீன் தீஸ் டூ வேல்யூஸ். இதை போய் ரீச் ஆக போகுது. இப்போ v turns to c minus h, as h turns to 0, v turns to hக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இங்கே h turns to 0 கொடுத்துருக்காங்க, h turns to 0. அப்போ h turns to 0 கொடுத்துட்டிங்கன்னா v turns to c minus ஆகிடும். அந்த வேல்யூவை தான் இங்கே போட்டிருக்கிறோம். ஓகேவா? இது எழுதணும்னு அவசியம் கிடையாது, ரெட்டில் எழுதிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். உங்களுக்கு h 0க்கு போகும்போது vயோட வேல்யூ c மைனஸ் ஆக மாறிவிடும். ஃபைன், இஸ் இட் விசிபிள்? c மைனஸ், v turns to c மைனஸ். ஃபைன், சரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மெயின் சம்முக்கு போகலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்தாச்சு. நம்ம இது தேவையில்லை, இது இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டிருக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை மட்டும் டைரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். h turns to 0, v turns to c minus. A very important theorem is there. Sandwich theoremனு ஒன்று இருக்குதுப்பா. By sandwich theorem. Sandwich theorem என்ன சொல்லுதுன்னா, if a limit lies between the same values, இதை பாருங்க, ஒரு லிமிட்டு இந்த பக்கமும் 1 அந்த பக்கமும் 1,
சேம் வேல்யூஸுக்கு நடுவில் லை ஆச்சுன்னா அதுதான் அதோடைய ஆன்சர். இதுதான் சாண்ட்விச் தியரம். அதனால் லிமிட் v turns to c minus v square by c square is equal to 1. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ போராட்டம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ ஸ்டெப்ஸு வந்துட்டு இங்கே வந்திருக்கிறது யாருக்காகனா v turns to c minus வந்தால் v square by c squareோட வேல்யூ 1. இதை எடுத்துக்கிட்டு நம்மளோட மெயின் சம்முக்கு வாங்க. மெயின் சம் தோ காத்துனுக்குது பாருங்கள். இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மெயின் சம். தோ லிமிட் மேலே வராது, டினாமினேட்டரில் தானே வரும். நம்மளோட மெயின் சம், கம்மிங் பேக் டு த மெயின் சம், m0 by root of limit v turns to c minus 1 minus v square by c square. இங்கே வந்து முடிச்சாச்சு. Just now we have found that limit v turns to c minus v square by c square ஓட ஆன்சர் 1. இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 1 மாறிடும். அப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா m0 by root of 1 minus 1 வந்துடும். இதை பாருங்கள், இதை போய் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா அது மேலே தான் ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 1 வந்துடும். ரூட் ஆஃப் 1 minus 1 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ as a value turns to 0னா the ultimate value turns to infinity ஆகிடும். ஏன்னா m0 by 0 வரும், அப்போ turns to infinity ஆகிடும். இப்போ பிரச்சனை என்ன ஆகும்னு பாருங்கள். இது 1 ஆனதுனால இங்கே 1 வரும். லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, அந்த 1 அப்படியே தான் இருக்கும். 1 minus v square by c square 1 minus 1 மாறிடும், 0 மாறிடும். அதனால் இதை இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் 0 வரும். டினாமினேட்டரில் 0 வந்ததுன்னா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஆன்சர் கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டிக்கு போயிடும். 1/0 இன்ஃபினிட்டி மாதிரி. as x turns to 0 1/x turns to infinity தானே ஃபார்முலா. அந்த பிரச்சனை வந்துடும் இந்த இடத்துல. அதனால் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா போட்டு காட்டிடுறேன், நல்லா கவனிச்சிங்க. இந்த லிமிட்டை தனியாக பிரித்து காட்டுறேன் பாருங்கள். m0 by root of இந்த 1 தனியாக எடுத்துடுறேன், மைனஸ் இதுக்கு லிமிட் கொடுக்குறேன். லிமிட் v turns to c minus v square by c square. லிமிட் தனித்தனியாக கொடுத்துட்டேன். இது 1 தப்பிச்சிடுச்சு. இதோட ஆன்சர் 1 மாறிடும். இதோட ஆன்சர் 1 மாறிடும். இப்போ 1 minus 1 வந்தால் 0 வந்துடும். அதனால் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. சப்ஸ்டியூட் பண்ணாமல் நேரடியாக நீங்கள் ஆன்சர் என்ன போட்டுருன்னா turns to infinity. இவ்வளோதான் ஆன்சர், turns to infinity. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருந்தோமே, turns to infinity தான். ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கூட கிடையாது, ஈக்குவல் டு கூட வராது. turns to infinity. இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு பஸ்ஸு ஒரு 500 கிலோவில் இருக்குது, ஸ்பீடாக போகுது, லைட்டோட ஸ்பீடுக்கே போயிடுச்சு அப்படின்னா பஸ்ஸுக்கு என்ன இடம் இருக்குன்னா எடையை அளக்கவே முடியாதான், இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்க. turns to infinity. ஆன்சர் இஸ் ஓவர். நம்ம நல்லா புரிஞ்சுங்க. m0 by root of 1 minus limit v turns to c. இதை சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க, ஏன்னா 1 தான் ஆன்சர். 1 minus 1 போட்டால் 0 வந்துடும். 0 நம்பர் பை 0 மேலே ஒரு மாஸ் இருக்குல்ல, அது ஒரு நம்பர் பை 0 is equal to infinity. ஆக்சுவலாக அது equal to infinity is not a known வேல்யூன்றனால tends to infinity போட்டு சம்மை முடிச்சிடணும். சம் இஸ் ஓவர். இது இல்லாமல் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. why left hand limit is necessary கேட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட் லிமிட் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம போடுறது சி மைனஸ்க்கு ஈக்குவல் டு 1 வந்துருச்சு. சி மைனஸ்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய வெலாசிட்டி என்ன பண்ணியிருக்குன்னா இதுதான் உங்களுடைய சின்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்ரோச் பண்ணிக்கிறீங்க. அதாவது வெலாசிட்டியை 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் 10,000 5,000 1 லட்சம் 2 லட்சம் கிட்டத்தட்ட 2.99 கிட்ட வந்துட்டீங்க. 3 லட்சத்தோட போகிறீங்க. அதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஏன் ரைட் ஹேண்ட் லிமிட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஏன் சி ப்ளஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. சி ப்ளஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதோட வேல்யூ v turns to c minus வந்து is equal to 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தாலே அது ஈக்குவல் டு 1. சி ப்ளஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா அது கிரேட்டர் தென் 1 மாறிடும். இது என்ன மாறிடும்? 1 விட பெருசாக மாறிடும். இப்படி வர்றதுனால அது 1 கிட்ட ரீச் ஆகுது. இப்படி வர்றதுனால அது 1க்கு மேலே போயிடும். அதனால் நீங்கள் ரைட் ஹேண்ட் லிமிட் யூஸ் பண்ணிங்கன்னா வென் லிமிட்டு இந்த இடத்துல நான் போர்டாக ரப் பண்ணிட்டு போடுறேன், கொஞ்சம் விசிபிளாக இருக்காது இங்கே எழுதுனா. டு கன்க்ளூட் த சம், ஃபைனலி ஐ ஹவ் டிக்ளேர்ட் தட்
the mass turns to infinity. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். velocity வந்து left hand limit of c minusக்கு போச்சுன்னா நம்மளோட mass infinity க்கு போய்டும். வேர்டிங்ஸில் எழுதிக்கிறேன். that is mass becomes very large, infinite as v turns to c minus. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதர்வைஸ் அவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏன் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் தான் நெசசரின்னு சொல்லிட்டு. ரைட் ஹேண்ட் லிமிட் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1 வந்தது, அது கிரேட்டர் தென் 1 மாறிடும். ஏன்னா இந்த டைரக்ஷனுக்கு வந்துடுவீங்க, இந்த டைரக்ஷன் வந்தால் கிரேட்டர் தென் வந்துடும். அப்போது 1 விட தாண்டிடுவீங்க ஆன்சர். நீங்கள் ரைட் ஹேண்ட் லிமிட் யூஸ் பண்ணிங்கன்னா யுவர் ஆன்சர் வில் பி கிரேட்டர் தென் 1. அதான் சொல்கிறேன் பாருங்கள். லிமிட் v டர்ன்ஸ் டு இங்கே c மைனஸ், அதனால் 1, இங்கே c ப்ளஸ் போட்டால் உங்களுக்கு 1 விட அதிகமாக ஒரு ஆன்சர். 1 விட அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 வந்திருக்குது, 1.7 வந்திருக்கு, அல்லது 2 வந்திருக்குன்னு வச்சுப்போம், சும்மா சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 1 - 2 போட்டிங்கன்னா -1 வந்துடும். அப்போது மைனஸ் நெகட்டிவில் வரும், சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அதான் லெஸ் தென் 0ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், நெகட்டிவில் வந்துடும் ஆன்சர். நெகட்டிவில் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியாது, உங்களால் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் போட முடியாது, ரூட் ஆஃப் நெகட்டிவ் பண்ண முடியாது. இதான் நம்மளோட ஃபார்முலா m0/√1 அப்போது இதை 1 - லிமிட் v²/c² நெகட்டிவில் வந்துருச்சுன்னா நெகட்டிவ் போட முடியாது ரூட்டில். ஏன்னா இதை தான் நம்ம ரூட்டில் போடுவோம், இந்த ஆன்சர் தான் ரூட்டில் வரும். இப்போ நெகட்டிவில் போட முடியாது. அப்போ we cannot find a root of a negative number. அதனால் mass cannot be determined. இப்போ பாசிட்டிவ் லிமிட் எடுத்தீங்கன்னா, அதாவது ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்தீங்கன்னா, c ப்ளஸ் எடுத்தீங்கன்னா the answer for limit v turns to c plus v²/c² becomes greater than 1. 1 விட பெருசாகிடுச்சுன்னா 1 - 3 வந்ததுன்னா -2ன்னு வரும். அப்போ ரூட் எடுக்க முடியாது. ரூட் எடுக்க முடியாதுன்றதுனால மாஸ் கண்டுபிடிக்க முடியாது, உங்களால் ஃபைனல் ஆன்சர் போட முடியாதுன்ட்டு இதை டிக்ளேர் பண்ணிக்கணும். இதுதான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் ஆன்சர். இது செகண்ட் பார்ட் ஆஃப் ஆன்சர். இதுதான் செகண்ட் பார்ட் ஆஃப் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஆன்சரோட கன்க்ளூஷன் இது. இந்த ஆன்சரை தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இந்த ஃபார்முலா தான் நம்ம ஆரம்பிச்சது. இப்படி தானே ஆரம்பித்தோம், லிமிட் v டர்ன்ஸ் டு c - mன்னு சொல்லிட்டு. டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி போடக்கூடாது, டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி, தட் இஸ் மாஸ் பிகம்ஸ் வெரி லார்ஜ், தட் இஸ் இன்ஃபைனைட் as v டர்ன்ஸ் டு c-. கொஞ்சம் டஃப்பான சம் தான், 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் வெரி ஈஸி. ஓகே, தேங்க்யூ.